கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சபையை இந்த திருவள்ளூர் இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளோதான் ஆமேன்னு. ஏதோ உங்களை கழுத்தில் கத்தியை வச்சு சபைக்கு கூட்டு வந்தது போல இருக்குது உங்கள் ஆமேன்னு. கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சத்தியத்தில் வளரும்படியாய், ஜெபத்தில் நிலைச்சிருக்கும்படியாய், அபிஷேகத்தில் வளரும்படியாய் கர்த்தர் ஒரு நல்ல சபை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். உங்களை பார்த்து அங்கே சொன்ன ஜனங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சபையில் மீண்டும் வந்து இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் குடும்பமாய் நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அருமையான சபையின் மேய்ப்பர், திருவள்ளூர் பட்டணத்திற்கு தேவனுடைய தளபதியாய் எழுப்பி இருக்கிற ஒரு தேவதாசன், அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இயேசு நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நானும் இதே ஊரில் தான் வளர்ந்தேன். ஆனால் அவரை நான் ஒரு முறை கூட நான் சந்தித்ததில்லை. அவர் படித்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்போ கூட நான் அவரை ஒரு முறை கூட பார்த்ததில்லை. அவர் படித்த காலேஜில் தான் நானும் படிச்சிருக்கிறேன். அப்போவும் நானும் அவரை சந்திச்சதில்லை. ஆனால் தேவனுடைய திட்டம் பாருங்களேன், ரெண்டு பேரையும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரராய் கர்த்தர் அபிஷேகித்து இந்த ஒரு அன்பின் ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதரை கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாராய், ஒரு சபையின் மேய்ப்பராய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக பலவீனங்கள் வந்தது, அநேக சத்ருவின் போராட்டங்கள் அவருக்கும் ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் சரீரத்துக்கும் விரோதமாய் எழும்பி நின்ற பொழுதும், என் தேவனுக்கென்று நான் வைராக்கியமாய், கர்த்தருக்கென்று நான் வைராக்கியமாய் இன்னும் எழும்பி ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அருமையான தேவ மனிதருக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட அவருடைய தரிசனத்தில் அவருடைய ஊழியத்தில் சபையில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர், நான் சொல்கிறேன், உங்கள் வைராக்கியத்தை பார்க்கிலும். ஆனால் இன்னைக்கு சாட்சி கேட்கும்போது அருமையான ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, குழந்தை ஐசியூவில் இருக்கிறது. இங்கே ஒரு பாப்பா சொன்னாங்க, அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் ஆராதிப்பேன், அவர் நாமத்தை உயர்த்துவேன் என்று இந்த அப்போஸ்தலிக் வர்ஷிப் சபையில் வந்து நீங்கள் வைராக்கியத்தோடு கூட வந்திருக்கிறீங்க பாருங்களேன். நான் சொல்கிறேன், உங்கள் வைராக்கியத்தை பார்க்கிலும், உங்கள் வைராக்கியத்தை பார்க்கிலும் 1000 மடங்கு வைராக்கியத்தோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அவருடைய கிரியைகளையும் நடப்பிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான சாட்சிகள் நிறைந்த ஒரு சபையாய் கர்த்தர் இந்த சபையை எழுப்பியிருக்கிறார். இந்த நாளில் வந்து உங்கள் சாட்சியை கேட்டு கர்த்தர் நாமத்தை உயர்த்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே உங்களை இன்னும் பெரிதான காரியங்களினால, மகிமையான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 முடிய. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் கொயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இருக்கிற இடத்துல கண்களை மூடி
தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் மட்டும் நம்முடைய எண்ணங்கள், இருதயம், சிந்தனை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பி, இந்த காலை வேளையிலும் இந்த திருவள்ளூர் பட்டணத்தில் அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், ரத்தம் தெளிக்கப்பட்டு வேர் பிரித்து எடுக்கப்பட்டு இந்த அப்போஸ்தலிக் வர்ஷிப் சென்டரில் வந்து அவருடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிற அப்பாவின் பிள்ளைகள், நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனதோடு கூட ஒரே ஒரு வார்த்தை நம்ம அப்பாவை பார்த்து கேட்க போகிறோம். அப்பா, என்னோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி கேளுங்களேன். அப்பா, என்னோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த உலகத்தின் வார்த்தைகள் எங்களை உடைத்து போடுகிறது, இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களை மனமுடைய செய்கிறது. ஆனால் உன்னதத்திலிருந்து உதிக்கிற சர்வ வல்லமையுடைய வார்த்தைகளோ எங்களுக்குள்ளாய் ஒரு ஜீவனை உண்டு பண்ணும், ஒரு உயிர் மீட்பை உண்டு பண்ணும் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்து பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பிள்ளைகள் மான்கள் நீரோடு வாஞ்சித்து காத்திருப்பது போல கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய அபிஷேகப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், எங்களை புடமிட்டு பலப்படுத்துகிற வார்த்தைகள், இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் கட்டவிழ்க்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த முற்பகல் வேளையிலே பரலோகத்திற்கும் இந்த பலிபீடத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டாவதாக. வந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இங்கு வாசித்த இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம், அநேக முறை தியானித்திருக்கிறோம், அநேக முறை இதன் மூலமாய் தேவனுடைய தாசர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை அது வைரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. புரியுதோ புரியலையோ? ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, வைரம் எப்படி விலை நிர்ணயிக்கப்படுகிறது, ஒரு வைரத்துடைய விலை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், அது எத்தனை விதத்தில் வெட்டப்பட்டு அது எத்தனை டைமென்ஷனில் தன்னுடைய பிரகாசத்தை, தன்னுடைய பிரதிபலிப்பை அது வெளிப்படுத்துகிறதோ அத்தனை விதத்தில் ஒரு வைரம் இன்னொரு வைரத்தை விட விலையேற பெற்றதாக இருக்கும். ஆனால் இந்த கால வேளையில் நான் சொல்ல விரும்புகிறது என்றால், வைரத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை அது கோடி மடங்கு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் அதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் செய்தியாய் கேட்கும் பொழுதும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு புதிய புதிய காரியங்களை, புதிய புதிய வெளிப்பாடுகளை, வெளிச்சங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த நாளிலும் வாசித்த ஒரு காரியம் என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எரேமியாவை நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன், என் வார்த்தை உனக்கு உண்டாக வேண்டும், அப்படின்னா நீ ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் எரேமியாவை அனுப்புகிறார். ஆண்டவர் பேச விரும்புகிற ஒரு இடமாய், எப்படிப்பட்ட இடமாய் இருக்கிறது, எரேமியாவுக்கு எந்த இடம் காண்பிக்கப்படுகிறது என்றால், அது நல்லா அப்படியே ராஜாஜிபுரத்தில் ஆயில் மில்லாண்ட இருக்கிற நல்ல ஜிஆர்டி ஜுவல்லரிக்குள்ளே போ, நல்ல பெரிய பெரிய நகைலாம் இருக்கிற இடத்துல வைத்து நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன். இல்லை சென்னை சில்க்ஸுக்கு போ, அங்கே பட்டு புடவை செக்ஷன் இருக்கும், அங்கே போய் நில்லு, அங்கே உன்னோடு கூட பேசுகிறேன். இல்லை ட்ரெஷரிக்கு போ, அங்கே நல்லா பணங்கள்லாம் அடுக்கி இருக்கும்ல, அந்த இடத்துல நின்று உன்னோடு கூட பேச விரும்புகிறேன். இல்லை நல்ல மார்பிள் கிரானைடில் செய்யப்பட்ட ஒரு பெரிய மாளிகையில் போய் நின்று கொண்டிரு, அங்கு நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இங்கு எரேமியாவுக்கு ஆண்டவர் நான் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று அவர் அனுப்பின இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது என்றால், அது ஒரு குயவன் வீட்டுக்கு நீ போ, அங்கு நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆண்டவர் அவரோடு பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டால், அவர் யாரை கொண்டு வேண்டுமானாலும், எவைகளை கொண்டு வேண்டுமானாலும் அவரோடு பிள்ளைகளோடு கூட பேச அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, நீ ஒரு இடத்துக்கு போ, நான் அங்கு உன்னோடு கூட பேச விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவி எசேக்கியாவின் மீது அமர்ந்த பொழுது அவரை கொண்டு போய் அவர் வைத்த இடம் எது தெரியுமா? ஒரு சுடுகாட்டில் வச்சுட்டு அங்க நான் உன்னோடு கூட பேசுறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரோட பிள்ளைகளோடு கூட பேச விரும்ப வேண்டிய அந்த ஸ்தலம் அது பளிங்கு மாளிகையா இருக்க வேண்டும். அது விலையேற பெற்றதாய் தங்கத்தினால் ஆன இடமா இல்ல. இங்கு ஒரு குயவன் வீட்டில் நீ போ, அங்கு நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த குயவன் வீடு எப்படிப்பட்டதா இருக்கும்? ரொம்ப 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 அழகாய் வடிவமைக்கப்பட்ட ஒரு இடமா, எல்லாம் ஒழுங்காய் கிரயமாய் செய்யப்பட்ட ஒரு இடமா இருக்குமா? இல்ல. அங்கு சேரும் சகதியும் தூளும் மண்ணும் சேருமாய் நிறைந்த ஒரு ஒழுங்கீனமான ஒரு இடத்துல உன்னை நான்
அமர பண்ணி அந்த இடத்துல உன்னோடு கூட நான் பேச வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பேச வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டால் எந்த ஒரு தடையும் ஆண்டவருக்கு இல்லை. ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நீங்க டிராஃபிக்ல போகும்போது முன்னாடி இருக்கிற ஆட்டோல பின்னாடி ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்ல இருக்கிற வசனத்தை கொண்டும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பேச நினைத்தால் அவர் யாரை கொண்டு வேண்டுமானால் பேசுவார். எங்கள் பிள்ளைக்கு ஒரு முறை சிக்கா இருக்கும்போது சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்த பொழுது என் மனைவிக்கு என்ன ஆண்டவருடைய வார்த்தை உண்டாக வேண்டும், என்ன ஆண்டவர் என்ன பேசுறீங்கன்னு சொன்ன பொழுது அந்த கேன்டீனில், அந்த சிஎம்சியில் கேன்டீனில் இருக்கிற ஒரு வசன ஸ்டிக்கர் மூலமாய் கர்த்தர் என் மனைவியோடு கூட பேசி காரியங்களை தலைகீழாய் மாற்ற பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் அவருடைய பிள்ளைகளோடு கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கழுதையை கொண்டு பீலையாமோடு கூட பேசினவர், ஒன்றுக்கும் உதவாத சேவலை கொண்டு சீசனோடு கூட பேசினவர். அவர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் அவருடைய பிள்ளைகளோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் ஜபத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் அவங்க காரியத்திலெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்போது எனக்கு எப்படி பேசினார்ன்னு தெரிஞ்சுக்கணும் பொழுது கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை ஷாலினியை கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இதை எப்படி ஷாலினியை கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஷாலினின்னு யார் இருக்கிறாங்க? நமக்கும் சென்னையில் நிறைய ஊழியக்காரெலாம் தெரியும். ஷாலினின்னு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஒருவேளை வெளியூர்லேருந்து வந்தாங்களா, இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்த தீர்க்கதரிசியா? இதுவரையும் வெளிப்படாத ஒரு பெயராக இருக்கிறது, இவ்வளோ தெளிவாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டபொழுது அந்த அம்மா கிட்ட கேட்டேன், சிஸ்டர் ஷாலினி ஷாலினின்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம், அந்த ஷாலினி யார் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், அவங்க சீரியலில் வர ஹீரோனுடைய பெயர், ஏதோ டிவி சீரியலில் வர ஒரு கதாநாயகி பெயர் ஷாலினி, அது மூலமாக ஆண்டவர் பேசினார் என்று அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் யாரை கொண்டு வேணும் பேசுவார், ஆனால் சீரியலில் இருக்கிற நடிகர்களோடு கொண்டு சினிமாவில் வரவர்களை கொண்டு ஆண்டவர் பேச மாட்டார். நான் சொல்கிறது புரியுதா எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. அவர் மண்ணை கொண்டு பேசுவார், அவர் கல்லை கொண்டு பேசுவார். ஆனாலும் இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு அப்புறம் கேட்டாங்க, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாம் பேசினாங்க. அப்புறம் அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் உண்மையாகவே பேசியிருக்கிறாரு. உன் பீரோவில் இவ்வளோ புடவை வச்சிருக்கிறியே, உன் பக்கத்து வீட்டில் அவ்வளோ ஏழை தாய் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு 4 சாரி 4 புடவை எடுத்து கொடுங்கன்ட்டு ஆண்டவர் தெளிவாக அந்த அம்மா கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பாலே போ சாத்தானே, எப்பவுமே வந்து காதலை இப்படி தான், நீ கெட்டதா? ஆண்டவர் பேசினா பிசாசு நீட்டு இருக்காங்க, பிசாசு பேசுறது ஆண்டவர். இப்போ ஆண்டவர் பேச வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகளோடு கூட தீர்மானித்தால் ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். எரேமியாவை கொண்டு அவர் குயவன் வீட்டுக்கு போகும் பொழுது குயவன் வீட்டில் அவர் காண்பித்த காரியம் என்னவென்றால், குயவன் திருகையிலே ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். திருகைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நம்ம மாட்டு வண்டியில் இருக்கிற டயர் போல வீல் போல இருக்கும். அது கீழே வச்சு அது குயவன் பாட்டர்ஸ் வீட்டில் ஹவுஸில் அதை செய்வாங்க. நீங்கள் இந்த காலத்தில் தெரியுதா தெரியல, நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்குறேன். திருவள்ளூரில் இப்போ செய்கிறாங்களா தெரியாது, எல்லாம் வந்து அச்சியில் வந்துடுச்சு இல்லை, அந்த இந்த விநாயகர் அதெல்லாம் வந்து அச்சில் அப்படி பண்ண. ஆனால் இந்த வீலை வைத்து ஒரு பாத்திரத்தை அவர்கள் வணைவார்கள். அந்த பாத்திரத்தை வணைகிற ஒரு காட்சியை ஆண்டவர், நான் உன்னோடு கூட இந்த காட்சியை கொண்டு, இந்த சம்பவத்தை கொண்டு உன்னோடு கூட சில காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்று எரேமியாவுக்கு சொன்ன பொழுது, அந்த திருகையிலே அந்த பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிற அந்த குயவனுடைய கரத்தையே பார்த்து கொண்டிருக்கிற எரேமியா, இப்போ என்ன நடக்குது என்றால், அந்த திருகையிலே வணைந்து கொண்டிருக்கிற பாத்திரம் அது அந்த திருகையிலே கெட்டு போனதை எரேமியாவுடைய கண்கள் காணுகிறது. இப்போ என்னன்னா, அந்த பாத்திரத்தை அந்த குயவன் நான் ஒரு பாத்திரமாய் வணைய வேண்டும் என்று அந்த மண்ணை பார்க்கும் பொழுதே ஒரு திட்டத்தை வைக்கிறான். அப்படிதானே? ஏதோ மண்ணை வச்சு சுற்றுவோம், வர்ற உருவத்தை அப்படியே பாத்திரமாக மாற்றுவோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு குயவன் எப்படி பண்ணுவார் என்றால், அந்த மண்ணை எடுக்கும் பொழுதே அந்த மண்ணை எவ்வளவா எடுக்க வேண்டும், எந்த அளவு மண்ணை எடுத்து அதை நான் திருகையின் மீது வைத்து அந்த என்ன பாத்திரமாய் வணைய வேண்டும் என்று ஏற்கனவே குயவன் தீர்மானிச்சிருப்பான். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நமக்கு ஒரு குயவன் உண்டு, அவர் பரம குயவன், நம்மை வணங்குற தேவன், அவர் பரம குயவனா இருக்கிறார். அல்லேலூயா. உன் தாயின் கருவிலே நீ புள்ளியாய் உருவாகுவதற்கு முன்பாய் நீ இந்த திருவள்ளூர் பட்டணத்தில் என்னவாய் வர வேண்டும் என்று உன்னை குறித்து உன்னதமான திட்டத்தை வைத்த பரம குயவனை நாம் பரலோகத்தின் தகப்பனாய் பெற்றிருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையை வணைகிறவர், நம்முடைய குடும்பத்தை வணைகிறவர், நம்முடைய ஊழியத்தை வணைகிறவர், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வணைகிற ஒரு பரம குயவனாய் அவர் இருக்கிறார். இப்போ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இப்போது அவருடைய குயவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாதபடி அந்த மண்ணில் இருந்து வர வேண்டிய பாத்திரம் வராமல் அந்த பாத்திரம் கெட்டு போய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து அநேக திட்டங்களை வைத்திருந்தார். உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் சபையை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உன் அபிஷேகத்தை குறித்து, உன் வியாபாரத்தை குறித்து கர்த்தர் உன்னதமான திட்டங்களை வைத்திருந்தார். அதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நம்மை குறித்து எப்பொழுதுமே மோசமான காரியங்களை அவர் திட்டமிட்டு இல்லை. நம்மை குறித்து அவர் வைத்த திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாமே அது ஞானமுள்ள திட்டங்களாக இருக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி அப்படியே சத்தமாக ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அது ஞானமுள்ள திட்டம். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அது ஆசீர்வாதமான திட்டங்கள். நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அது மகிமையான திட்டங்கள். இப்பொழுது அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதமான திட்டத்தை நிறைவேறக்கூடாதபடி குயவன் கையிலே வணைந்து கொண்டிருக்கிற பாத்திரம் இப்போது கெட்டு போயிடுச்சு. இப்போ பாத்திரம் கெட்டு போச்சு, அந்த மண்ணு கெட்டு போனதுக்கு இப்போ யார் காரணம் சொல்லுங்களேன்? தூக்கி அப்படியே பழிய கோயவன் மேலே போடுறது, ஆண்டவர் மேலே பழிய போடுறது. நீங்கள் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவர் செய்யின்னு சொன்னதை செய்யாமல் இருந்துச்சு, ஆண்டவர் செய்யாதன்னு சொன்னதை செஞ்சுட்டு, ஆண்டவர் போகணும் என்று சொன்ன இடத்துக்கு போகாமல், ஆண்டவர் போவாத என்ற இடத்துக்கு நம்ம சென்று நம்மை குறித்து வைத்த திட்டங்கள் கெட்டு போனதுக்கு காரணம் அந்த குயவன் அல்ல, அந்த மண் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லிடுங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கெட்டு போயிருக்கிறது. தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடி சில காரியங்கள் கெட்டு போயிருக்கிறது. என்னுடைய ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்கள், என் செழிப்பு கெட்டு போயிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தின் சமாதானம் கெட்டு போயிருக்கிறது. என் சரீரத்தின் சுகம் கெட்டு போயிருக்கிறது. என் வியாபாரத்தின் நன்மைகள் கெட்டு போயிருக்கிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கெட்டு போயிருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கையின் தேவன் வைத்த திட்டங்கள் நிறைவேறாதபடி சில திட்டங்களும் சில காரியங்களும் கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, அந்த பரம குயவன் அல்ல. நாம தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சில செய்த காரியத்தினால நம் திட்டம் நிறைவேறாதபடி நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறது. என் குடும்பம் கெட்டு போயிருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் கெட்டு போயிருக்கிறது, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனாலும் சொல்லுவாங்கல்ல, கெட்டதுலயும் ஒரு நல்லது. என்ன தெரியுமா? புரியல ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். நான் சொல்றேன், நாம் கெட்டு போயிருந்தாலும் குயவன் கையில நாம் கெட்டு போயிருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ குயவன் பார்க்கிறாரு, நாம் பிளான் பண்ண திட்டம் வரலையே, நான் இது ஒரு பாத்திரமாய் வணைய வேண்டும் என்று நினைத்தேனே, ராஜாவின் போஜன பந்தியில ராஜாவின் போஜன மேஜையை அலங்கரிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ராஜாவின் பாத்திரமாய் நான் வணைய நான் எடுத்தேன். ஆனாலும் அந்த திட்டம் நிறைவேறாதபடி அந்த மண் கெட்டு போயிடுச்சே என்று குயவன் அந்த மண்ணை தூக்கி எறியவில்லை, அதை மீண்டும் எடுத்து அதை இன்னொரு மகிமையான பாத்திரமாய் வணையும்படியாய் அதே துரிகையில வைத்து மீண்டும் அந்த குயவன் வணைகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போயிடுச்சு, திட்டத்தில் என் பிள்ளை வரல என்று ஆண்டவர் என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவர் நீடிய பொறுமையுள்ளவர். He is a long suffering. சொல்லுங்களேன், கொஞ்சம் இழுத்து சொல்லுங்களேன். அவர் நீடிய பொறுமையுள்ளவர். சொல்ல மாட்டீங்களே? நீங்க அந்த நீடிய பொறுமையினால தான் நீங்க இன்னைக்கும் இந்த 26ஆம் வருஷம் ஜீவனோடு கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீடிய பொறுமையா என்ன பண்றாருன்னா, எத்தனை முறை கேட்டு போனாலும் திரும்ப எடுத்து நம்மை வணைகிற ஒரு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தினம் எங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன டேபிள் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ரவுண்ட் டேபிள். அதுக்கு ஒரு 4 வீல் இருக்கும். அது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேற்று பார்த்து அது ஏதோ மூவ் பண்ணும் போது ஒரு வீல் உடஞ்சிடுச்சு. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, அந்த வீல் ஏதாவது ஃபிட் பண்ண பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் திருப்பி பார்த்தா அது உடஞ்சிட்டு இருக்குது, ஸ்க்ரூவாக. அதை திரும்ப எதாவது ரிப்பேர் பண்ண முடியல. உடனே அது பண்ண முடியாது, இது உடஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் காமிச்ச உடனே என் ஒய்ஃப் என் மகன் கிட்ட சொன்னாங்க, என் சன் கிட்ட, அப்போ அதை எடுத்து நீ வெளியில் தூக்கி எரிஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு என் மகன் எடுத்துட்டு அது போகிறான். அது போட்டார்னா அந்த கார்பரேஷன் ஆள் வந்து குப்பை எடுக்கிறவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கு முன்பாக எனக்கு என்ன தோணுச்சு, இல்லை
சரி அதை கொஞ்சம் நீ வெளியில் போடாத, அப்படியே கொஞ்சம் ஓரமாகவே அப்புறம் பார்த்துக்கலாம். அது உடஞ்சி போச்சு, அது கெட்டு போச்சு தான், அது பிரயோஜனம் இல்லாததாக தான் இருக்கிறது. ஆனாலும் அதை தூக்கி எறிய மனதில்லாமல் அதை எப்படியாவது திரும்ப ஏதாவது வச்சு நம்ம ஒட்டி பார்ப்போமோ, ஏதாவது வச்சு நம்ம கட்டி பார்ப்போமோ, திரும்ப அதை ஏதாவது பிரயோஜனப்படுத்துவோமோ என்று நான் சொன்னேன், அதை அப்படியே வச்சிருட்டு. அது போலத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், அல்லேலூயா, என்றோ நாம் தூக்கி எறியப்பட வேண்டிய களிமண்கள், கெட்டு போன பாத்திரங்கள், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, அந்த குயவனுடைய கிருபை, மீண்டும் என் பிள்ளையை நான் எடுத்து வணைவேன் என்று இந்த 26ஆம் ஆண்டும் இந்த ஏப்ரல் மாதத்திலோ நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொரோனா வந்த பொழுது மறிக்க வேண்டிய நபர்கள், ஆமா, இதே திருவள்ளூர்ல, இதே ராஜாஜிபுரத்தில் எத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள் மறித்து மண்ணோடு கூடாய் மண்ணாய் மறைந்த பொழுதோ, கெட்டு போன வாழ்க்கையை நிறைந்தவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை தந்து மீண்டும் எடுத்து நம்மை வணைந்து இந்த 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பரம கோயவன் அவர் கிருபையின் தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நம்முடைய வாழ்க்கை சில காரியங்கள் கெட்டு போயிருக்கிறது, ஆனாலும் நம் தேவன் பரம குயவன் நம்மை தூக்கி எறியவில்லை. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. அவர் தூக்கி எறிகிறவராய் அல்ல, நான் மீண்டும் கெட்டு போய் உன் வாழ்க்கை இருந்தாலும் அதை நான் மீண்டும் என் மகிமைக்காய் நான் உன்னை வணைவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சில தேவனுடைய திட்டத்தை விட்டு சில நாட்கள் நம்ம விலகி போகிறோம். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த காலத்துக்குள்ளாய் நான் இத்தனை காரியத்தை உன் வாழ்க்கையில நான் நடப்பிப்பேன், இந்த இடத்துல உன்னை நான் உயர்த்துவேன், இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன், உன் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், உன் ஊழியம் இப்படி இருக்க வேண்டும், உன் அபிஷேகம் இப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் உன்னதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய திட்டத்தை விட்டு சில நாட்களிலே நாம் வேற திசை நோக்கி ஓடி காலதாமதமாகி கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சொரூபங்களை செய்து கொண்டிருந்த அவன் தகப்பன் செய்து கொண்டிருந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் வேர் பிரித்து எடுத்து, உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலத்தனையாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் மாற்றுவேன், உன் தேசத்தின் தகப்பனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த திட்டத்தை அவன் மீது வைத்திருக்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, காலதாமதம் ஆகி கொண்டிருக்கும் பொழுது என் தேவன் என் மீது வைத்திருக்கிற திட்டத்தை, தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் அதை நிறைவேற்ற கூடாதபடி அவர் ஈசாக்குக்காக காத்திராமல் அவர் இஸ்மவேலை அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் என்ன பண்றோம்னா, ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளாய் நம்ம செயல்படுத்தாமல் நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய யோசனையினால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய ஆலோசனையினால சில தேவனுடைய திட்டங்களை நாமே வகை வகித்து கொண்டு நம்ம சென்று கொண்டிருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே கெட்டு போகிற காரியங்களாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு தான், இஸ்மவேல் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா அவர் இஸ்மவேலுக்கு போயிட்டானே, என் திட்டத்தை விட்டு போயிட்டானே, ஈசாக்குக்காக காத்திருக்காம இஸ்மவேலுக்கு போயிட்டானே என்று ஆபிரகாமை கர்த்தர் தூக்கி எறியவில்லை, மீண்டும் இந்த திட்டத்துக்குள்ளாய் கொண்டு வந்து அவர் மீண்டும் அவரை மகிமையாய் ஈசாக்கை கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவரை மகிமையான பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. எதனாலும் ஆண்டவரிடத்தில் தான் ஆலோசனை கேட்பார் தாவீது. எதனாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் அவர் செயல்படுத்துவார். ஐயோ, பெலிஸ்தர்கள் வந்திருக்கிறார்களே, நான் இப்போ போலாமா வேணாமா, ஆண்டவரிடத்தில் கேட்ட பிறகுதான் அவர் ஆலோசனை. சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது ஒரு வசனம் சொல்லுகிறது தாவீதை குறித்து, பெலிஸ்தர்களோ அவர் ரஃபாயிம் பள்ளத்தாக்கிலே கூடியிருந்தார்கள், ஆனால் தாவீதோ அவன் ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். அந்த அரணிப்பான இடம் அது தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீது, ஆண்டவர் தாவீதின் மீது வைத்த திட்டம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகப்பனாய் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரெல்லாம் எதிர்த்து வருகிறார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு சத்துருவாய் நிற்கிறார்களோ அவர்களை முறியடித்து உன் கரத்தில் நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்பதுதான் தேவன் தாவீதை குறித்து வைத்த திட்டம். அப்படின்னா யுத்தம் நடக்கும்பொழுது தாவீது எங்க இருக்கணும் சொல்லுங்களேன்? யுத்த காலத்தில் இல்லாம இவர் பால்கனியில் உட்கார்ந்து பக்கத்து வீட்டு பாத்ரூமை எட்டி பார்த்துன்னு இருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி போன தாவீது, தேவன் அவர் குறித்து வைத்த யோசனை,
யுத்த களத்தில் யுத்த வீரனாய் முன்னிருந்து சத்துருக்களை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களின் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர வேண்டியவர் யுத்த களத்துக்கு போகாமல் அவர் பால்கனியில் அமர்ந்து சுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் பாவத்தில் விழுகிறார். ஒரு பெண்ணோடு கூட பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் தாவீதை தூக்கி எறியவில்லை. ஹல்லேலூயா. மீண்டும் தாவீதை எடுத்து மீண்டும் தாவீதை நான் மகிமையான பாத்திரமாய் வணைவேன் என்று கர்த்தர் அவரை மாற்றினார். இயேசுவோடு கூட இருந்த பேதுரு அன்பின் சொரூபம் இயேசு. அப்போ அவரோடு கூட இருக்கவங்க எதை வெளிப்படுத்தணும்? ஆனால் இவர் கோபக்காரரா? இயேசு அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ்மேன் காதை வெட்டிடுறாரு. கோபக்காரர். கூட இருந்த இயேசு அற்புதத்தை பார்க்குறாரு, அவரோடு கூட கடலில் நடக்கிறாரு, சாப்பிட்றாரு, ஒரே பெட்டில் தூங்குறாங்க, ஒரே போட்டில் பிரயாணம் பண்ணுறாங்க. ஆனாலும் தேவனுடைய திட்டத்தை விட்டு பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறார். என்னை 3 முறை மறுதளிச்சிடல, என் அன்பை வெளிப்படாமல் உன் கோபத்தை வெளிப்படுத்தினல்ல. பேதுருவை தேவன் இயேசு தூக்கி எறியவில்லை, மீண்டும் எடுத்து மகிமையான ஒரு பேதுருவாய், அல்லேலூயா, ஒரு மகிமையான அபிஷேகப்பட்ட ஒரு தேவதாசனாய் பேதுருவை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைகள் சில காரியங்கள் கெட்டு போயிருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை விட்டு ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்முடைய பாதைகள், நம்முடைய நோக்கங்கள் விலகி போயிருக்கலாம். ஐயோ, நான் இந்த 2026 நான் எங்க இருந்திருக்க வேண்டியது தெரியுமா? தேவன் நான் என்ன எந்த இடத்துல வைத்திருக்க வேண்டியது தெரியுமா? என்னுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் தெரியுமா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் ஆசீர்வாதம் நடந்திருக்க வேண்டியது தெரியுமா? ஆனால் நான் அந்த காரியங்களை நான் இன்னும் அடையவில்லை. அந்த பாதையில் நான் பூர்த்தியாக செல்லவில்லை. என் வாரியங்கள் வணைந்து கொண்டிருந்த திருகையில் நம்முடைய பாத்திரங்கள் கெட்டு போயிருக்கிறது. ஆனாலும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். நாம் குயவன் கையில் கெட்டு போயிருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, அதில் கையில் கெட்டு போயிருந்தாலும் நம்மை மீண்டும் எடுத்து மகிமையான பாத்திரமாய், வேறொரு மகிமையான பாத்திரமாய் வணைய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டு போனாலும் கர்த்தர் கையில் கெட்டு போனோம். நான் சொல்ற வார்த்தை புரியுதா? இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு மண்ணாய் கர்த்தர் மீண்டும் வணைய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், அவங்க கையை பிடிச்சி நீங்க ஒரு மண்ணுன்னு சொல்லுங்க. சந்தோஷமா ஏத்துக்கிறாங்களா இல்லை கோவப்படுறாங்களா? சந்தோஷமா ஏத்துறாங்க. ஏன் மண்ணா இருக்கிறோம் என்றால், கர்த்தர் நமக்கு குயவனா இருந்தால் நாம் மண்ணா இருப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கெட்டு போன ஒரு பாத்திரம் ஆனாலும் கர்த்தரின் கையில் இருக்கிறது. ஏன் கெட்டு போன காரியங்களா இருக்கிறோம் என்றால், சில நேரத்தில் நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது அவசியம் உள்ளதா இருக்கிறது. அப்படின்னா என்ன சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய என்ன காரியங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய கையில் நாம் எப்போதும் நாம் இருக்க வேண்டியது நம்ம அவசியமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. லவோதிகா சபையை பார்த்து வெளிப்படுத்தின சொல்றார் ஆண்டவர், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஆனால நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனலா இருக்கணும் குளிரும். வாந்தினா எதுல இருந்து வாந்தி எடுப்பாங்க? நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் இருந்தாலும் வாயிலிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலோ இல்லை குளிரோ இல்லை ஏதோ ஒன்று, ஆனாலும் என் வாயில நீ இருக்கிற என்பதை நீ மறந்து விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அனலாயிரு இல்ல குளிராயிரு, நீ என்ன கேட்டகரின்னே தெரியலையே. இந்த கதை நீங்க சில இடத்துல கேட்டிருப்பீங்க, எத்தனை பேர் கேட்டீங்க தெரியாது. ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து, எனக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி தாங்க டாடி அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த நாய்க்குட்டி அவங்க அப்பா வாங்கிறதுக்காக அவர் வச்ச அந்த பணத்தை கொடுத்து, நீ போய் நாய்க்குட்டி கடையில் போயிட்டு நாய்க்குட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையன் ஒரு கூடையை அடிச்சுட்டு நாய்க்குட்டி வாங்க கடை தெருக்கு போகிறான். அப்போ அந்த நாய்க்குட்டி கடையில் நாய்க்குட்டி அவனுக்கு பிடிச்சமான ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டியை பார்க்குறான். அந்த நாய்க்குட்டியை வாங்கிக்கிறான், அதற்குரிய பணத்தை அவன் செலுத்திடுறான். இப்போ அந்த கூடையில் வச்சுட்டு அவன் வீட்டுக்கு நாய்க்குட்டியை எடுத்துட்டு வரும்பொழுது வழியில் மைதானத்தில் கிரவுண்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஐபிஎல் சீசனில் கிரிக்கெட் வச்சுக்கலாமா, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க.
இப்போ கிரிக்கெட் விளையாடும் போது இவன் பார்க்குறான், கிரிக்கெட் ஆர்வமாக இருந்துச்சுட்டு ஒரு மரத்தடியில் அந்த கூடையை, நாய்க்குட்டி கூடையை வச்சுட்டு அந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இவனும் கிரிக்கெட் விளையாடுறான். இப்போ அங்கிருந்த கொஞ்சம் நாட்டி பிடிச்ச பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூடையை பார்க்குறானுங்க, உள்ள ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்கிறது. அந்த நாய்க்குட்டியை கூடையிலேருந்து எடுத்துட்டு அங்கே சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த ஒரு பன்னிக்குட்டியை எடுத்து அந்த நாய்க்கூடையில் வச்சுட்டாங்களாம். இப்போ பையன் கூடை எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். அப்பா கேட்குறாரு, நாய்க்குட்டி வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்பா. எவ்வளோ ஆச்சு? இவ்வளோ ஆச்சு. எங்கே கொஞ்சம் காமி, கூடையை திறந்து காமின்னு கூடையை திறந்து பார்த்தா அங்கே நாய்க்குட்டி இல்லை, என்ன இருக்குது? பன்னிக்குட்டி இருக்குது. அப்பாவுக்கு கோபம், அடே பன்னி பையலே, நாய்க்குட்டி வாங்கிட்டு வாடான்னா பன்னிக்குட்டியை போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ச்சு. அப்பா கோபமாச்சு. அவன் சொல்கிறான், இல்லைப்பா நான் நாய்க்குட்டி தான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, குலைச்சிது, கிக்கி அப்படிலாம் பண்ணுச்சே, வால் இருந்தது, பன்னிக்குட்டி மாதிரி இல்லையே, மூஞ்சி முகம் மூக்குலாம் வேறு மாதிரி இருந்துச்சு, நான் எதுக்கும் போய் கடைக்காரர்கிட்ட திருப்பியும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். போகிற வழியில் திருப்பி ஃப்ரெண்ட்ஸுங்க கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. திரும்ப பையன் என்ன பண்ணுறான், அந்த கூடையை, பன்னிக்குட்டி கூடையை அங்கே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாடுறான். இப்போ திருப்பி அந்த வால் பசங்க என்ன பண்ணுறாங்க, பன்னிக்குட்டியை அடிச்சுட்டு நாய்க்குட்டியை வச்சிடுறாங்க. இப்போ கடைக்கு எடுத்துகிட்டு போய் கடைக்காரர்கிட்ட பையன் ரொம்ப கோபமாக கேட்குறான், கடைக்காரரே எப்படி நீங்கள் ஏமாற்றிட்டீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நாய்க்குட்டி தானே கேட்டேன், பன்னிக்குட்டி கொடுத்துட்டே. நான் ஏன்டா பன்னிக்குட்டி கொடுக்குறேன்? என் கடையில் பன்னிக்குட்டியே இல்லையே, எங்கே காண்பி அப்படின்னு தான் கூடையை திறந்து பார்த்தா என்ன இருக்குது? நாய்க்குட்டி இருக்குது. அட மடப்பையில் நாய்க்குட்டி தான்டா இருக்குது, இது ஏன்டா பன்னிக்குட்டின்னு சொல்கிற? பாடுறா, வாழை பாடுறா, மூக்க பாடுறான்னு சொல்லிட்டு திருப்பி கூடையை வச்சுட்டு திருப்பி அனுப்புகிறாரு. திரும்ப பையன் வரான், கிரவுண்டில் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, இவர் மரத்தடியில் திருப்பி கூடையை வைக்கிறாரு. அதே நடக்குது. இப்போ நாய்க்குட்டி எடுத்துட்டு திரும்ப பன்னிக்குட்டியை வச்சுட்டாங்க. கூடையை எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்பா சொன்னார், மாற்றிட்டியா? மாற்றிட்டேன், அங்கே நாய்க்குட்டி தான் இருந்துச்சு, பன்னிக்குட்டி இல்லை, உங்களுக்கு தான் கொஞ்சம் கண்ணாடிலாம் மாற்றணும் போலுது, ஐ டாக்டரை பார்க்கணும் போலுது, ஏதோ சொல்லிட்டு திரும்ப கறந்து பார்க்குறான், அங்கே என்ன இருக்குது? பன்னிக்குட்டி இருக்குது. அப்பாவுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னடா இது மாதிரி பண்ணுற? பா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, என்ன திட்டத்தை நிறுத்துங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கடைக்காரம் இல்லை, நீங்களும் இல்லை, இந்த கூடையும் இல்லை, இதுக்குள்ளே இருக்குது இல்லை, இது கடைக்கு போனால் நாய்க்குட்டியாக மாறிடுது, வீட்டுக்கு வந்தா பன்னிக்குட்டியாக மாறிடுது. சிலர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் நாய்க்குட்டியாக இருக்கிறாங்க, திங்கக்கிழமை ஊருக்குள்ளே உலகத்துக்குள்ளே போன உடனே திரும்ப பன்னிக்கூட்டமாக மாறிடுறாங்க. இப்போ யார் பிரச்சனை? உள்ளே இருக்கிறவங்க தான். ஒன்று அனலா இரு, இல்லை குளிரா இரு, ஒன்று நாயா இரு, இல்லை பன்னிக்குட்டியா இருக்கு. ஆனால் இந்த அப்போஸ்தலிக் வர்ஷிப் சென்டரில் நான் விசுவாசிக்கிறேன், உள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, வாரத்தின் 7 நாட்களும் கர்த்தருக்கென்று வாழும்படியாய் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா என்னவென்றால், இயேசுவின் வாயில தான் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார், என் வாயில தான் இருக்கிற, உன் அனலா இருக்கு, குளிரா இரு, ஆனால் நான் நீ மாதிரி இருந்தா, 2 கட்டானா இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்பது போல, இப்போது நீ கெட்டு போன பாத்திரமா இருந்தாலும் பரம குயவன் கர்த்தரில் கையினாலே நம் கைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய ஸ்டோரியை, நம்முடைய கதையை, நம்முடைய திரைக்கதையை, நம்முடைய வாழ்க்கையின் வரலாறை மீண்டும் மகிமையாய் எழுதும்படியாய் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பரம குயவனுடைய கையில் அந்த பாத்திரம் மீண்டும் மகிமையாய் வணங்கப்படுகிறது. இன்றைக்கும் இதுவரை இந்த 2026ஆம் ஆண்டு 2025 என் வாழ்க்கை கெட்டு போயிருந்துச்சு பாஸ்டர். 2026லும் என் வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறது. கடந்த 3 மாதம் என் வாழ்க்கை கெட்டு போனதாக இருக்கிறது. என் சந்தோஷம் கெட்டு போச்சு, என் குடும்பத்தின் சமாதானம் கெட்டு போச்சு, என் சரீரத்தின் ஆரோக்கியம் சுகம் கெட்டு போச்சு, என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய காரியங்கள் கெட்டு போயிருக்கிறது. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, தேவனுடைய திட்டத்தில் என் வாழ்க்கை முன்னேறி முடாதபடி என் வாழ்க்கை தடையா இருக்கிறதே என்று ஒருவேளை கலங்கி இருதயத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? களிமண்ணான இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கை கெட்டு போயிருந்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் இந்த 2வது ஓய்வு நாளிலும் நீ என் கரத்தில் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எத்தனை கெட்டு போயிருந்தாலும், எத்தனை விதத்தில் நீ உடைக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை விதத்தில் நீ நொறுக்கப்பட்டிருந்தாலும், உன்னை மீண்டும் மகிமையான பாத்திரமாய் வணைய நான் பரம குயவனாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ பரம குயவனாகி அந்த குயவனை பார்க்குறாரு.
அதை தீண்டும் மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் வணைகிறார். ஒரு குயவன் எப்படி ஒரு பாத்திரத்தை வணைவாங்க? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அட்லீஸ்ட் யூடியூப்லையாவது பார்த்துருக்கீங்களா? கையை தூக்குங்களேன். டைம் ஆகுது, 10:30 மணி, முடிப்பியான்னு பார்த்தா பாத்திரத்தை பார்த்தியா குயவனை பார்த்தியான்னு கேட்டுருக்கிறீங்க இல்லை? இல்லை, பாத்திரம் வணையிறது அந்த குயவன் செய்கிறத பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களே? எப்படி என்றால், ஒரு குயவன் முதலாக செய்கிற ஒரு பெரிய ப்ராசஸின் முதல் ஸ்டெப் என்னவென்றால், அவன் களிமண்ணாக இருக்கிற களிமண்ணை தெரிந்தெடுத்து அதை குயவன் வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அவன் அந்த மண்ணை குறித்து ஒரு திட்டத்தை வைக்கிறார். புரிஞ்சிருந்தா இப்படி ஆமென் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு உன்னதமான திட்டங்கள் இருக்கிறது. நீங்க இந்த உலகத்திற்கு வரும் முன்பாகவே, உன் தாயின் கருவிலே நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் நீங்கள் என்னவாய் வர வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்து தான் உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? முதலாவதாக நம் மீது தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுக்கு உன்னதமான திட்டங்கள் இருக்கிறது. அப்போ தேவன் அந்த மண்ணாய் நம்மை காணும் பொழுதே அவருடைய கண்களிலே நாம் ஒரு மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை கண்டிருக்கிறார். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கும்போது தான் அது கல், சிற்பியினுடைய பார்வையிலே அது சிற்பமாய் காணப்படுகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல மண்ணாய் இருக்கும் பொழுதே தேவன் நம்ம என்ன பாத்திரமாய் வர வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அப்படின்னா பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்க அம்மாவுடைய வயிற்றில் ஒரு புள்ளியாய் உருவாகிறதுக்கு முன்பாகவே இந்த திருவள்ளூருடைய மாவட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக நான் உன்னை வணங்குகிறேன் என்று கர்த்தர் வணைந்திருக்கிறார். உங்கள் பாஸ்டர் எடுத்துக்காட்டு சொன்னாதான் உங்களுக்கு புரியுது. அப்போ நான் ஒன்றுத்துக்கும் பாஸ்டர் பேரை தான் இழுக்க போகிறேன். ஆமென். முதலாவதாக தேவன் மண்ணை காணும் போதே அவர் நம்மை குறித்து அவர் உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அந்த மண்ணை அப்படியே கொண்டு வந்து அப்படியே பாத்திரமாய் மாற்ற முடியாது. கரெக்டு தானே? நான் சொல்கிற வார்த்தை ஒன்று புரியுதா? ஆசீர்வாதம் சப்பாத்தி மாவு வாங்குறீங்க, பேக்கெட்டில் கொடுக்குறாரு அண்ணாச்சி, எடுத்துகிட்டு வந்து அப்படியே பூரி சுடுறோன்ட்டு எண்ணெயில் கொட்ட முடியுமா? பூரிக்கே சில ப்ராசஸ் இருக்குதுன்னா, சப்பாத்தி தட்டுறதுக்கே சில ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, கர்த்தருடைய உன்னதமான திட்டத்தில் இந்த உலகத்தில் நாம் வர வேண்டும் என்றால், அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக அந்த குயவன் செய்கிற காரியம், அவன் கொண்டு வந்த மண்ணிலிருந்து தேவையற்ற சருகைகளை, கல்ல, குச்சியை அவன் மண்ணை விட்டு நீக்குகிறான். அப்படின்னா நீங்கள் தேவனுடைய மகிமையான திட்டத்தில் வணைய வேண்டும் என்றால் விட வேண்டிய காரியங்களை உங்களை விட்டு விலக்க வேண்டும். சில தேவையில்லாதவைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அதை எடுக்க வேண்டும் என்று கோயவன் விரும்புகிறார். தேவையில்லாத சுபாவங்கள், தேவையில்லாத ஐக்கியங்கள், தேவையில்லாத காரியங்களை நம் வாழ்க்கை விட்டு எடுத்தாதான் அந்த சிறுகையில் பாத்திரத்துக்குரிய மண்ணாய் நாம் மாற முடியும். ஆமீன காணுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சில உறவுகளிலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். சில தேவையில்லாத ஐக்கியங்களோடு கூட நீங்கள் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பதை, அந்த தொடர்பை இயேசு கர்த்தர் துண்டிக்க விரும்புகிறார். சில தேவையில்லாத சுபாவங்களை வைத்துக்கொண்டு இந்த மண்ணை அவருடைய பாத்திரமாய் வணைவதற்கு குயவனால முடியாது. எடுக்க வேண்டிய கல்லை எடுத்துட்டு, ஐயோ அந்த கல்லு கூட நான் எவ்வளோ நாளாக இருந்தேன் தெரியுமான்னு மண்ணு சொல்லும். ஐயோ அந்த குச்சி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு மண்ணு சொன்னால் அந்த மண்ணை குயவனால் பாத்திரமாய் மாற்ற முடியாது. எடுக்க வேண்டியவைகளை எடுத்தாதான் அது திருகையிலே வணைவதற்கு ஏற்ற மண்ணாய் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவதாக, இரண்டாவதாக குயவன் செய்கிற காரியங்கள் எடுக்க வேண்டியவைகளை அந்த மண்ணிலிருந்து அவர்கள் எடுத்து போடுறாங்க. ஐயோ அந்த கல், முள் இருக்குது, குச்சி இருக்கிறது, சில கட்டைகள் இருக்கிறது, சில மண் கொஞ்சம் அப்படியே இலவா இல்லாமல் கொஞ்சம் கல்லாக இருக்கிறதே, அவைகள் எல்லாம் எடுத்துட்ட பிறகுதான் அந்த மண்ணை அவர் என்ன பண்ணுறாருனா அடுத்ததாக குயவன் செய்கிற காரியம். நான் மெதுவாக சொல்கிறேன், நீங்கள் சத்தமாக பக்கத்தில் காதில் சொல்கிறாங்களே, குயவன் மிதின்னு அந்த மண்ணை மிதிக்கிறாராம்.
சத்தமா ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக குயவன் செய்கிற ஒரு காரியம், அந்த மண்ணை பாத்திரமாய் வணைவதற்கு ஏற்றது போல அந்த மண்ணை லகுவாய் மாற்றுவதற்காய் அவருடைய குயவனுடைய பாதங்களிலே அந்த மண் மிதிப்படுகிறது. இன்னைக்கு என் வாழ்க்கை ரொம்ப மிதிப்படுகிறது பாஸ்டர். என் வாழ்க்கை நினைச்சா போற இடம்லாம் மிதிப்படுற ஒரு காரியம். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் நாங்கள் அப்படிப்பட்டதான காரியத்தை ஒருவேளை நீங்க அனுபவித்து கொண்டிருக்கலாம் இல்ல? ஒவ்வொரு மாசம் மிதிப்படுகிறது போல என் பொருளாதாரம், என் குடும்பத்தின் நிலைமை மிதிப்படுகிறது போல இல்ல, மிதிப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அப்படின்னா குயவன் பாதத்தில் மிதிப்படுவது நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மிதிப்படுதுன்னா ஏதோ ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் ரஷ்யில் மிதிக்கிறாங்க, தேரடி ரயிலடி பஸ்ஸில் காலை மிதிக்கிறாங்க, ஷூவை மிதிக்கிறாங்க, அந்த மிதி இல்லை. குயவன் அந்த மண்ணை பாத்திரமாய் வணைவதற்கு ஏற்றது போல சில மிதிகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மிதிப்படுறோம்னா, ஆனால் ஒரு நாள் ராஜாவின் போஜன பந்தியில அந்த ரோஜாவின் போஜன பந்தியில் ராஜாவின் பாத்திரமாய் கர்த்தரனை மாற்றுவதற்காக இன்னைக்கு மிதியை சில வாழ்க்கையில அனுமதிக்கிறார். மிதிபதிக்கிற வாழ்க்கை உன் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை. குயவன் தொடர்ந்து வருஷம் ஃபுல்லா வாழ்க்கை முழுவதுமாய் அந்த மண்ணை மிதிச்சிட்டே இருக்க போதல்ல, மிதிப்பட்டு ஏற்ற நேரம் வரும்பொழுது அது சிறுகையிலே பாத்திரமாய் வணைவதற்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக மிதிப்படுகிற ஒரு அனுபவம். நான்காவதாக அந்த மிதிப்பட்டு லகுவாய் பாத்திரம் வணைவதற்கு ஏற்ற அந்த மண்ணை அந்த திருகையின் நடுவிலே வைத்து அந்த திருகையின் சக்கரத்தை குயவன் சுழற்ற ஆரம்பிக்கிறான். ஆமாம் பாஸ்டர், வாழ்க்கை ரொம்ப சுத்தலாக இருக்குது இல்லை? சுற்றிட்டே இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கல, அதே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கிறேன். 2020 எப்படி இருந்தனோ 25 அப்படி தான் இருந்தேன், 25 எப்படி இருந்தனோ 26 ஜனவரியிலும் அப்படி தான் ஒரே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கிறேன். ஒரே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கிற என் வாழ்க்கை, என் பொருளாதாரம் ஒரே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கிறது, என் வருமானம் ஒரே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஒரே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒரு அடுத்த கட்ட உயர்வுக்கு செல்ல முடியாதபடி ஒரே இடத்துல சுழண்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நன்மையின் வெள்ளைகள் விரிவாகாதபடி, என்னுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு நான் செல்லக்கூடாதபடி, ஒரு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் வராதபடி, என் வீடு அதே வாடகை வீட்டில் ஒரு சொந்த வீடு அடுத்த கட்ட உயர்வுக்கு போக கூடாதபடி அதே இடத்துல நான் சுழண்டு கொண்டிருக்கிறேன் என்றால், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஒரே இடத்துல உன்னை சுழண்டு கொண்டு இருக்கும்படியாய் அந்த பரம குயவன் உன்னை திருகையில வைத்து உன்னை சுற்றி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த குயவன் எதிர்பார்த்த அந்த வடிவம் வரும் வரை சில திருகையிலே அந்த மண் சுற்றப்பட வேண்டும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துல நம்ம சுழண்டு கொண்டிருக்கிறோம், ஒரே சுத்தலா இருக்கிறது, இதே திரும்ப திரும்ப இதே அதே பிரச்சனை, அதே வியாதி, அதே பலவீனம், அதே பற்றாக்குறை, அதே கடன், அதே எதிரி என்று ஒரே இடத்துல நான் சுழன்றி கொண்டே இருக்கிறேன். என் வருமானம் அதிகமாகவில்லை, அதே வரவு எட்டனா செலவு 10 நான் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதே கடன் நுகத்தை நான் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறேன், அதே வியாதி, டாக்டர் மாற்றி டாக்டர், ட்ரீட்மெண்ட் மாற்றி ட்ரீட்மெண்ட், எல்லாவற்றையும் ஹாஸ்பிட்டல் மாற்றி ஹாஸ்பிட்டல் போனாலும் அதே வியாதியில் சுழண்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த சுழற்சிக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற நாள் வரும். அல்லேலூயா. இன்று நீ சுழன்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் வேற இடத்துக்கு உன்னை கொண்டு போகும்படியாய் ஒரு நாள் சுழற்றி கொண்டிருக்கிற அந்த சுழற்சிக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். பரம குயவன் ஒரு இடத்துல ஒரு நிற்பார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் எந்த இடத்துல சுழன்று கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவாகவில்லை, அடுத்த கட்ட உயர்வுக்கு நாங்கள் போகவில்லை, என் பொருளாதாரம் உயரவில்லை, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உயரவில்லை, என்னுடைய ஊழியம் உயரவில்லை, என்னுடைய வளர்ச்சி காரியங்கள் பெரிதாகவில்லை, ஒரே இடத்துல சுழன்று கொண்டிருக்கிறேன். இந்த அப்போஸ்தலிக் வொர்ஷிப் சென்டருக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதத்தில் நீங்கள் அநேகருடைய சுழற்சிகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். நீ சுற்றி கொண்டு இருக்கிற இடத்தை விட்டு அடுத்த கட்டக்கு செல்ல போகிற இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா. இப்போ சுழற்சி ஒரு நாள் முடிந்தது. அந்த பாத்திரம் எதிர்பார்த்தபடி, அந்த குயவன் எதிர்பார்த்த அந்த வடிவத்திற்கு அது அழகாய் அப்படியாய் வந்தது. அல்லேலூயா. இப்போ என்ன வந்துடுச்சு? பாத்திரம் ஷேப்பா வந்துடுச்சு.
ரொம்பங்க இதை தாங்க, இந்த ஷேப் தாங்க எதிர்பார்த்தேன், இந்த காரியத்தை தான் எதிர்பார்த்தேன். ஐயோ என்னிடத்தில் நீக்கப்பட்ட அந்த வேதனை முடிஞ்சிச்சு, நான் மிதிப்பட்ட நேரங்கள் முடிஞ்சிடுச்சு, நான் சுற்றின காலங்கள் முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ ஒரு நிரந்தர தீர்வு வந்துடுச்சு. நான் அந்த குயவன் எதிர்பார்த்த அந்த வடிவத்தில் என் வாழ்க்கை வந்துடுச்சு, என் குடும்பம் வந்துடுச்சு, என் ஊழியம் வந்துடுச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் வந்துடுச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் பொழுது அந்த குயவன் என்ன பண்ணுறான்னா அந்த பாத்திரத்தை எடுத்து போயிட்டு நல்லா சூடான சூளையில் வைக்கிறாராம். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்த கட்டம் உங்களுக்கு நல்ல நெருப்பு நிறைந்த ஒரு சூளை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அவங்க ஜூனுக்கு அடுத்த ஜூலை நினச்சிட போகிறாங்க. நல்லா சூடான சூளை, சூளையின் அனுபவத்துக்குள்ளாய் ஒருவேளை நம்ம கடந்து செல்லலாம். சுற்றி அனலாக இருக்கிறது, என்னால் வெப்பம் தாங்க முடியல, இதிலிருந்து எப்பொழுது வெளியே வருவேன்? ஒருவேளை அந்த பாத்திரம் அப்படி நினைச்சிருக்கோம்ல, நல்லா தானே வணைஞ்சிட்டேன், ஷேப்பாக தானே இருந்துச்சு, அப்படியே மார்க்கெட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே, அப்படியே கடைகளில் எடுத்துகிட்டு போய் விற்க வேண்டியது தானே, அப்படியே எடுத்து பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சு சமைக்க வேண்டியதானே என்று ஒருவேளை மண் நினைத்திருக்கலாம். ஆனால் சூளையில் வைக்கப்பட்டது எதற்கு என்றால் அங்கு காரணமாக இருக்கிறதை திடப்படுத்தும்படியாய், அதை ஒரு முழு பாத்திரமாய் வரும்படியாய் அந்த சூளையிலே சில அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை சூளையின் அனுபவத்துக்குள்ளாய், வெப்பத்துக்குள்ளாய் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். குடும்பத்தின் வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் ஒரு சூளையில் இருக்கிற அனுபவம் போல நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். என் ஆஃபீஸ் வேலை ஸ்தலம், நான் வேலை செய்து கொண்டு இருக்கிற இடம், நான் அலுவலத்து கொண்டு இருக்கிற வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிற இடம், நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற இடம் எனக்கு ஒரு சூளையின் அனுபவமாக இருக்கிறது. என்றாலும் கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், அந்த சூளையின் அனுபவம் உனக்கு நிரந்தரம் அல்ல. நீ சூளையிலே உன் வாழ்க்கை முழுவதும் நீ முடிக்க விரும்பவில்லை. அந்த சூளையிலிருந்து நான் மீண்டும் எடுத்து உன்னை அழகான வண்ணமிட்டு அதை ராஜாவின் போஜன பந்தியிலே உன்னை வைத்து நான் அழகுக்கு பார்க்க, உன்னை அலங்கரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குயவன் எதிர்பார்த்தது போல அந்த மீண்டும் கெட்டு போய் இருந்த அந்த மண், அந்த களிமண் மீண்டும் கர்த்தருடைய கரத்தில், அந்த குயவனுடைய கரத்தில் மீண்டும் வணையப்பட்டு, அது மிதிக்கப்பட்டு, அது சுழலப்பட்டு, அது தீயிட்டு, அது நெருப்பின் வெப்பத்தினாலே மீண்டும் வண்ணமிட்டு அழகான ராஜாவின் அரண்மனையில, ராஜாவின் பந்தியில ராஜா போஜனம் உண்டு பண்ணும்படியாய் அது மகிமையான பாத்திரமாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு குயவன் உண்டு. அவர் சாதாரண குயவன் அல்ல, அவர் பரம குயவனாய் இருந்து உன் வாழ்க்கையை மீண்டும் வணைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் கெட்டு போன வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் இருக்கிறதா? கர்த்தர் இன்றும் உன்னை எரிந்து விடவில்லை. நீ கெட்டு போன மண் என்று உன்னை தூக்கி எறிய விரும்பவில்லை. அந்த குயவன் உன்னை மீண்டும் அவருடைய உன்னதமான அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதமான கரத்தில் எடுத்து உன்னை மீண்டும் வணைந்து ராஜாவின் போஜன பந்தியிலே ராஜாவின் பாத்திரமாய் உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான சூழல்கள், கெட்டுப்போன காரியமாய் என் வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் எடுத்து உன்னை வணைவேன், உன்னை மீண்டும் மாத்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன், இன்னும் மீண்டும் என்னுடைய திட்டத்திலே உன்னை நான் நிலைநாட்டுவேன், உன்னை கொண்டு உன்னை கொண்டு தான் என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு திட்டத்தை வகுத்திருந்தால் உங்களை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அந்த குயவன் வீச்சில் கொண்டு, களிமண்ணை கொண்டு, குயவன் வீட்டில் நடைபெற்ற சம்பவத்தை கொண்டு எரேமியாவோடு கூட பேசி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், இப்படி நான் குயவன் பண்ணுக்கு செய்தது போல இஸ்ரவேல் ஜனமாய என் ஜனக்கும் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்றும் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் எடுத்து வணைய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்று நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அல்லேலூயா. உன் சூழல் மாறப்போகிறது, உன் நிலைமை மாறப்போகிறது, உன் கடன் நுகங்கள் முறிக்கப்பட போகிறது, உன் வியாதிகள் நீங்க போகிறது, உன் குடும்பத்தின் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் மாற்ற வல்லமையுள்ளவனா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்று கெட்டு போன மண்ணை கொண்டு மீண்டும் மகிமையான பாத்திரமாய் வணைய ஒரு குயவனால் கூடும் என்றால், உன்னதத்தையும் தன்னுடைய வார்த்தையால் சீர்சித்த வல்லமையுள்ள தேவன் அவர், உன்னதத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாய் அவர் சொல்லுகிறார், நான் உன் பரம குயவனாய் இருந்து உன் வாழ்க்கையை நான் மீண்டும் வணைவேன் மகளே, உன் குடும்பத்தை நான் மீண்டும் வணைய வல்லமையுள்ள தேவன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். மீண்டும் கர்த்தருடைய கரத்தில் மகிமையான பாத்திரமாய் நாம் வணையப்பட போகிறோம். மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார்.